வணக்கம். 15/4/2025 விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபம், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, விருட்சிபத்தில் சந்திரன். இன்னைக்கு சந்திர பெயர்ச்சி எப்போ? பகலில் 18:48, அதாவது பகல் 1 மணி ஏறத்தாழ 42 நிமிடம். விருட்சிபத்திலிருந்து தனுசுக்கு இன்னைக்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார் பகலில். மகரம், கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. எட்டில் இருக்கிற சந்திரன் ராசிக்கு, மேஷ ராசிக்கு 8ல் இருக்கிற சந்திரன் 9க்கு வரார். அவர் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் கூட. பதினொன்றாம் இடத்தினுடைய சனி, ஆட்சி பெற்ற சனி ராசியை பார்க்கறது சிறப்பு. வாகன விருத்தி, பூமி விருத்தி. செவ்வாய் மேஷம், செவ்வாய் வீடு, செவ்வாய் பூமிக்கு அதிபதியான வீடு. சனி அக்ரிகல்ச்சர், விவசாயம், கனரக வாகனங்களுக்கு அதிபதி பார்க்குறார். அப்போ பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. ரிஷபம், ராசியாதிபதி உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். அஞ்சாம் அதிபதி 12ல், 4க்கும் 5க்குடைய சூரியனும் புதனும் 12ல் உச்சம் பெற்ற சூரியனு கூட சம்பந்தம். அப்போ ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் 12ல் வரையும் பூமி வாகன சேர்க்கை, பூமி சேர்க்கை, பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் வந்து விலகும். மிதுனம், ராசிக்கும் 4க்குடைய புதன் 11ல், 3ஆம் அதிபதி சம்பந்தம், 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று வாகனம், அம்மாஸ்தானம், இதனால் அனுகூலம் உண்டு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம், 10ல் சூரியன் உச்சம், கர்மஸ்தானம். ராசிக்குள்ள 10ஆம் அதிபதியுடைய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கமாகிறார். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் இன்னைக்கு கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம், ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். ஏழில் சனி ஆட்சியாக வரார். 7ல் ராகும் கூட உட்கார்ந்துருக்கிறார். 7ஆம் இடம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இன்னைக்கு இருக்கும். ஆனால் 9ஆம் அதிபதி 9ஆம் காரக பாவநாசம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வீட்டு உறவினர்களை சச்சரவு வந்து விலகும். கன்னி,
ராசியாதிபதி 8ல் மறைகிறார். 12க்கும் ராசிக்கும் 8ல் மறைவிட ஸ்தானன்றது வண்டி வாகனங்களில் போகிறது ஜாக்கிரதையாக போகணும். இந்த கன்னிராசி நண்பர்கள் 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான் 7ல். வெளிவட்டாரங்கள் அவ்வளோ ஒன்றும் அனுகூலமான நாளாக இல்லை இன்னைக்கு. அதனால் கூடுமான வரையில் இன்னைக்கு சுபகாரியங்கள் அசுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசியாதிபதி உச்சம் 2ல் இருக்க சந்திரன் 3க்கு இன்னைக்கு பகல் 18 நாழி 48 வினாடிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 2ல் இருந்து 3க்கு. அவர் ராசிக்கு 10ஆம் அதிபதி வேற நீச்சத்திலிருந்து விலகிறார். ஏதாவது மனசில் குழப்பம் இருக்கும், அந்த குழப்பம் பகலுக்கு அப்புறம் தெளிவாயிடும். விருட்சிகம் ராசியாதிபதி 9ல் நீச்சம். 9ஆம் அதிபதி இன்னைக்கு ராசியிலேருந்து பெயர்ச்சி அவர் ராசிக்குள்ள ஒருவித மனக்குழப்பம் இருக்கும். ஒருவித குழப்பம் இருக்கும் இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. அது பகல் 18 நாழி 48 வினாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏறத்தாழ 1 மணி 40லேருந்து 42 நிமிஷம் வரைக்கும் அந்த பெயர்ச்சி அவங்க சரியாயிடும். அந்த மனக்குழப்பம் நீங்கிடும். தனுசு ராசிக்குள்ள சந்திரவரர் மனக்குழப்பங்கள் குரு பார்க்கிறார். குரு சந்திர யோகத்தை பெறக்கூடியார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசியாதிபதியே ராசியை பார்க்கறது மிக அற்புதமான ஒரு யோகமான நாள். கிட்டத்தட்ட 2 நாள் இங்கே இருப்பார் இந்த சந்திரன். இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு முழுமை பெறும். ஆசிரியர்கள் அல்லது உங்கள் குல குருமார்கள் அவங்களால இன்னைக்கு உங்களுக்கு மாணவ செல்வங்களாக இருக்கிறவங்களுக்கு ஆசிரியர்கள், வயதின் மூத்தோருக்கு குலக்குருக்கள், அவங்களால இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். மகரம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ல் ஆட்சி தனஸ்தானத்தில். 4க்கும் 11 கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு ராசியை பார்க்குறார். ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். லயனஸ்தானத்தை குரு பார்க்குறார். 12ஆம் அதிபதியே அவர். மறைந்த பொருள் திரும்ப கிடைக்கும். காணடைஞ்ச பொருள் திரும்ப கிடைக்கும். அல்லது இது வேணாம் அப்படின்னு ஒதுக்குறது திரும்ப வரும். ஒரு அற்புதமான நாள். தனக்காரகன் தனஸ்தானத்திலே ஆட்சியாக உட்காந்துருக்கு. ராசிக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி கூட ராகு. மகரம் ராசியாதிபதி சனி ஆட்சி பெற்று கூட ராகு உட்காந்து தனக்கு 2ல் உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு இடம் கொடுத்த குரு 5ல் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து குரு 5ல் உட்காந்து வலிமையாக உட்காந்துருக்காரு. அதே புத்திர வர்க்கத்தில் கருத்து வேறுகள் விலகும். பசங்களால் கருத்து வேறு, பிள்ளைகளால் கருத்து வேறுபாடு விலகும். மீனம் ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன், 2ல் உச்ச சனி, உச்ச சூரியன், 12ல் ஆட்சி சனி. ஒருவித மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 2 நாளைக்கு இருக்கும். சந்திர பயிற்சி ஆகிற வரைக்கும் 5ஆம் அதிபதி சந்திரன் 10ல். இன்னைக்கு பகல் 1 மணி 42, அதாவது 18 நாழி 48 வினாடிக்கு 10க்கு வரார் சந்திரன். 5ஆம் அதிபதி பூர்வீக புண்ணியஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு வரார். பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கர்மஸ்தானத்துக்கு வரார்.
எப்படி இருந்தால் சனி ஆட்சியும் சூரியன் உச்சமும் உங்களை வந்து ஒரு ட்ரெக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு அவங்க இருப்பாங்க. ஆனால் வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் குடும்பத்தில் உட்காந்துருக்கு விரயஸ்தானம், விரையாதிபதி அவர். சுபவிரய செலவு பண்ணக்கூடிய நாள். அப்புறம் வழக்கமாக அக்னி நட்சத்திரம் ஒரு 12 மணி மேலே 4 மணி வரைக்கும் கர்ப்பிணிகள், வயது முதிர்ந்தோர், குழந்தைகள் தவிர்க்க முடியாத காரியத்துக்கு வெளியில் போக வேண்டாம். தவிர்க்க முடியாத போகும்போது கருப்பு கொடை பிடிச்சிட்டு போக வேண்டாம். கலர் கொடை பிடிச்சிட்டு போங்க. நிறைய தண்ணி குடிங்க. குறிப்பாக மருத்துவரை சந்தித்து அவங்களுடைய ஆலோசனையோடைய உணவு பதார்த்தங்களை எடுத்துங்க. நாளை பார்ப்போம்.